போடு வேற மாதிரி. பார்வதி தான் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சேவ் ஆயிருக்காங்க. ஒரு சைடு அவங்க எவிக்ட் ஆக போறாங்க, இந்த வாரம் டபுள் எவிக்ஷன் இருக்கு, கண்டிப்பா பார்வதி வெளியில அனுப்பிச்சிட்டு வேற மாதிரி டிஆர்பி ஏத்த போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 நாளா ஒரே நியூஸ் வந்துட்டு இருந்துச்சு. இப்ப பாத்தீங்கன்னா பாராட்டுகள் நிறைந்த முதல் ஆளாக சேவ் செய்யப்பட்டிருக்காங்க பார்வதி அவர்கள். எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாவே பாத்திரலாம். ஹாய் மக்களே, நான் உங்க ஷாம். நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க, லைக் பண்ணாம பாக்குறீங்க. லைக் பண்ணிட்டு பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். முடிஞ்ச ஹைப் இருக்கும், ஹைப் கூட தட்டி விடுங்க. நம்ம கூட சொல்லியிருந்தாங்க பார்வதி எதுவும் பண்ணுவாங்களா, எவிக்ட் பண்ணிடுவாங்களா, டிஸ்கஷன் எதுவும் போயிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. நெருப்பு இல்லாமல் ஒரு விஷயம் புகையாது. உள்ள இருந்து இந்த விஷயத்த வந்து லீக் பண்ணி விட்டுருக்கிறது வந்து நமக்கு நல்லாவே தெரியுது. அதாவது வந்து பார்வதி எவிக்ட் பண்ண போறோம், ஹாட் சீட்ல அவங்களை உட்கார வைக்க போறோம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து உள்ள வந்து புகைச்சு விட்டு கிளப்பியிருக்காங்க. ஏன்னா உள்ள வந்து பாத்தீங்கன்னா இந்த வாரம் யார் யார் எவிக்ட் ஆகுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீடியோ வந்து ரெடி பண்ணுவாங்க. அந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா பார்வதிக்கு வந்து ரெடி பண்ணி இருந்திருக்காங்க. இப்ப கிடைக்கப்பட்ட தகவல் படி என்ன அப்படின்னா, வாரம் வாரம் எல்லா 10 பேர்னா ஒரு ஹாட் டாபிக்ல இருக்கவங்க, ஒரு பாட்டம்ல இருக்க எல்லாருக்கும் வந்துமே ரெடி பண்ணுவாங்க. கடைசி டயத்துல தான் வந்து முடிவை மாற்றப்படுத்து அபிஷியலா வந்து பாத்தீங்கன்னா இவங்க எவிக்ட் ஆகுறாங்க. அதாவது பாத்தீங்கன்னா அன்ஃபேர் எவிக்ஷன் ஒரு எல்லா சீசனும் ஒன்று நடக்கும். அது இப்பவே நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அது இந்த வாரம் நடக்கல. ஆனா ஒண்ணு சொல்றேன், டபுள் எவிக்ஷன் வந்து இந்த வாரம் இருக்கிறது வந்து கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அந்த 4 பேர் யாராரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு 4 பேர் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா பாட்டம் ஆஃப் த இதுல இருக்காங்க. மத்த எல்லாருமே வந்து தாறுமாறான ஓட்டுகள் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த 4 பேர் யாராரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரஜன், சாண்ட்ரா, கனி, அதுக்கப்புறமேட்டு அமித், அப்புறம் நீங்க கூட கூட சுபிக்ஷாவை கூட சேர்த்துக்கலாம். அதனால இவங்கள்ல இருந்து தான் யாராச்சும் ஒரு ஆள் வந்து வெளியில போறதுக்கான வாய்ப்பு அதிகமாவே இருக்கு. அபிஷியல் ஓட்டு வந்து பாத்தீங்கன்னா கானா வினோத்துக்கா இருக்கட்டும், பார்வதிக்கா இருக்கட்டும், இவங்களுக்கெல்லாம் தாறுமாறா ஓட்டுகள் விழுந்துட்டு இருக்கு. எந்த ஒரு டவுட்டுமே இல்ல. அவங்க எல்லாம் கை வைக்க முடியாது. பிரவீன் அதே மாதிரி, சாரி விக்ரம் அதே மாதிரிதான் பாத்தீங்கன்னா நல்லாவே ஓட்டுகள் வாங்குறாரு. அதனால அவங்க எல்லாம் கை வைக்க முடியாது. இந்த பாட்டம்ல இருக்கவங்க எல்லாம் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி அந்த 4, 5 பேர் தான் இருக்காங்க. இவங்க எல்லாம் யாருக்கு வேணாலும் பாத்தீங்கன்னா வெளியில போறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்பவே அதிகமா இருக்கு. அது மட்டும் இல்லாம பார்வதி தான் பாத்தீங்கன்னா முதல் ஆளாக காப்பாற்றப்பட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்க ஒரு கேரக்டர் பண்ணாங்கல்ல, செம்மையாவே இருந்துச்சு. நம்ம கூட சொல்லியிருந்தோம், மத்தவங்கள கம்பேர் பண்ணும்போது அந்த ஸ்லாங்கும் சரி, கோயம்புத்தூர் ஸ்லாங்கும் சரி, கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா கோவை சரளா வந்து எப்படி பண்ணுவாங்களோ அத வந்து 100% குடுக்க முடியலன்னா கூட பாத்தீங்கன்னா, அவங்களால எவ்வளவு அளவு ஜஸ்டிஃபை பண்ண முடியுமோ அந்த அளவு பண்ணியிருந்தாங்க. மத்த யாரும் அந்த ஒரு டோனா இருக்கட்டும், பாடி லாங்குவேஜா இருக்கட்டும், மத்த எதுவுமே வந்து பண்ணல அப்படிங்கிறது தான் வந்து நம்மளுக்கு கிடைச்ச தகவல். நீங்களே பார்த்திருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அதாவது யார் அந்த கேரக்டர் வந்து நல்லா கேரி ஓவர் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சில பேருக்கெல்லாம் டஃப் கேரக்டர் குடுத்திருப்பாங்க. அப்படின்னு கூட எவனுமே ஒண்ணுமே கிழிக்கவே இல்ல. பார்வதியை பொறுத்தளவு நல்லாவே பண்ணியிருந்தாங்க. ஒரு சில நபர்கள் நல்லாவே பண்ணியிருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். கானா வினோத் அவர்களும் ஓரளவு சுமாராவே பண்ணியிருந்தாரு. அதனால அதுக்காக பாராட்டுகளும் வந்து பார்வதி அவர்களுக்கு கிடைக்குது. அது மட்டும் இல்லாம ஃபர்ஸ்ட் ஆளா சேவ் செய்யப்படுறாங்க. என்னைய பொறுத்த வரைக்கும் 2 பேர் வெளியில போறாங்க. அதுல ஒண்ணு சாண்ட்ராவா இருக்கலாம், அப்புறமேட்டு கனியா இருக்கலாம், அப்புறம் அமித். இவங்க 3 பேர் தான் வந்து அடிபட்டுட்டு இருக்கு. இந்த 3 பேத்துல 2 பேர் வந்து கன்ஃபார்ம் வெளியில போற மாதிரி தான் எனக்குமே தெரியுது. உங்கள பொறுத்த வரைக்கும் பார்வதி சேவ் ஆனத பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? யார் இந்த வாரம் வெளியில போனா நல்லா இருக்கும்? 2 பேர். உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையுமே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.